ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃப்ரைத் கிச்சன். ஒரு 4-5 டேஸ் ஆச்சு நான் வீடியோ போட்டு. நான் எதுக்குங்கிறத பின்னால் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு மீன் குழம்பு, அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில பொருள் வந்துட்டு வதக்கி அரைக்க வேண்டி வரும். அது வந்துட்டு 10 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். வீடு பார்த்துட்ருந்தேன். அதனால் வந்துட்டு என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. மாமியார் வேறு வீட்டில் இருக்கிறதுனால வந்துட்டு ஹஸ்பண்ட் பையனெல்லாம் வந்துட்டு வேலைக்கு அனுப்பிட்டு, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமைக்கிறது ரொம்ப லேட் ஆயிடுது. வயசானவங்க, சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக சமைக்கணுங்கிறதுனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. கண்டிப்பாக கண்டினியூஸாக நாளையிலேருந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்பலாம் வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு விஷயம் வந்து சொதப்பிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் போயிடுச்சு. வதக்கி ஆற வச்சிட்ருக்கலே கரண்ட் போயிடுச்சு. சரியான மழை திடீர்னு. கரண்ட் போயிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 2 மணி நேரமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் மாமியார் வந்து சீக்கிரமாக பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்பூன் உப்பு தேவைப்படும். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு சில மசாலா சேர்க்கணும். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா, அது வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆற வச்சிட்ருக்கையிலே தான் கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க, மத்த வச்சு கடைஞ்சி இல்லைனா கை நட்டு பிசைஞ்சு விட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் இதை ஆற வச்சுருந்ததையும் எடுத்து அதிலேயே போட்டு நல்லா மசி விட்டு அதுக்கப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இன்னொரு தடவை வேணால் நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இல்லாமல் சேர்த்துனா கொஞ்சம் காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும். குழம்பு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் விட்டு மேலே காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருங்க, நல்லா ரெட்டிஸாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் ஒரு நாள் இன்னொரு தடவை நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால வந்துட்டு நான் ஷூட் பண்ணல வீடியோவை. திரும்ப நான் வந்து எப்படி வச்சேங்கிறத ஷூட் பண்ணலை. இதுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு புளி தேவைப்படும். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தேவைப்படும். அதையும் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சில பொருள் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும், ஒரு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை வந்துட்டு காம்போடு இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு இப்படி தான் வந்துருந்துச்சு குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.